ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஸ்கூலில் வந்து ஒய்நாக் மார்க் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒய்நாக்னா ஜெர்மனியில் கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் மார்க் தான் இன்னைக்கு ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் இது. பசங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஹேண்ட்மேட் என்னென்ன அவங்களால செய்ய முடியுமோ அதெல்லாமே இன்றைக்கி செய்வாங்க. அதாவது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, அதில் ஹேங் பண்ணுறதுக்கு வேண்டியது வந்து டிசைனாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு உள்ளனில் ஏதாவது மேக் பண்ண தெரிஞ்சால் அதை பண்ணுவாங்க. ரெசின் வச்சு ஜுவல்லரி மேக்கிங், அப்புறமா கீ செயின்ஸ், குக்கிங், பேக்கிங், மெஹந்தி போடுறது, நடமாடும் ஹேர் சலூன் சொல்லிட்டு அட்டகாசமாக ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேரண்ட் எல்லாருமே குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுற வகையில் இன்றைக்கி ஃபுல்லாக வந்திருப்பாங்க. வந்துட்டு இது எல்லாமே ஸ்மால் அமௌண்ட் தான், 1-2 யூரோஸ் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களும் தான் செஞ்சு இந்த பொருளுக்கு இவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு காசை வாங்கி ஹாப்பியாக சுற்றுவாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது இன்றைக்கி நாம் இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த கைத்தொழில் வந்து அவங்க சொல்லி கொடுத்து அதை வச்சு ஏர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியே இருந்தது. இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க இங்கே சம்பாதிக்கிற எந்த காசுமே அந்த குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க. அது கிளாஸ் வைஸாக தான் அவங்க சம்பாதிப்பாங்க. கிளாஸ் பசங்க எல்லோரும் சேர்ந்து கடை வச்சு அதில் வர அமௌண்ட்டை அப்படியே சேர்த்து கிளாஸ் ரூம்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சம்மர் ஹாலிடேஸ், வின்டர் ஹாலிடேஸ்னு சொல்லிட்டு ஹாலிடேஸ் வரத்துக்கு முன்னாடி டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு பிக்னிக் போவாங்க. அந்த பிக்னிக்கு வேண்டிய செலவு எல்லாமே இந்த மாதிரி அமௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. பிக்னிக் போகிறோம், இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இவங்க கிட்ட கிடையாது. இந்த மாதிரி வர அமௌண்ட்லேருந்து தான் இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து அப்போ போய் சாக்லேட், சின்ன சின்ன கிஃப்ட் அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. குட்டீஸ் வந்து பேக்கிங் வந்து அவ்வளோ அட்டகாசமாக செய்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. குக்கீஸு, கேக்கு எல்லாமே சின்ன குழந்தைங்க செய்கிற மாதிரியே இல்லை. அங்கேயே வந்து பேன்கேக் எல்லாமே செஞ்சு அப்படியே லைவாக விற்றுட்டு இருந்தாங்க. நானும் வாங்கி சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். குட்டீஸோட க்ரியேட்டிவ்லாம் பார்த்து நான் அசந்து போய் நிற்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.